விஜய் ஆட்சி அமைக்க இன்னும் 2 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவை. விசிக்கு ஆதரவு கொடுக்கலாம் என்று சொல்லப்பட்டது. அப்படி நடந்தாலும் கூட டிடிவியின் புகார் காரணமாக ஆளுநர் விஜயை ஆட்சி அமைக்க அழைப்பது டவுட் தான் அப்படின்னு பலரும் சொல்றாங்க. விஜய் ஜெயித்தது 108, ஆனால் 107 இடங்கள் தான். இன்னும் 10 இடங்கள் இருந்தால் ஆட்சி அமைக்கலாம். காங்கிரஸ் 5, இடதுசாரிகள் 4 ஆதரவு கிடைத்துவிட்டது. இன்னும் 2 எம்எல்ஏ தேவை. இந்த இடத்தில்தான் அமமுகவின் ஆதரவு கிடைத்ததாக சொல்லப்பட்டது. இதனை அடுத்து நேற்று விஜய் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். போதுமான எண்ணிக்கை இருப்பதால் விஜயை ஆளுநர் அழைத்திருக்க வேண்டும். ஆனால் அதற்குள் நேற்றிரவு டிடிவி தினகரன் மிக முக்கியமான குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்திருந்தார். அதாவது தங்கள் எம்எல்ஏ குதிரை பேரம் மூலம் விலை பேசப்பட்டிருப்பதாகவும், எனவே ஆளுநர் இது குறித்து உரிய விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறியிருந்தார். இது பெரிய பிரச்சனை. அரசியல் களத்தில் குதிரை பேரம் என்பது ஜனநாயகத்தின் மிகப்பெரிய சவாலாகவே கருதப்படுகிறது. டிடிவி தினகரன் போன்ற தலைவர்கள் இத்தகைய புகார்களை முன்வைக்கும் போது ஆளுநர் மற்றும் தேர்தல் ஆணையம் இந்த விஷயத்தை தீவிரமாக அணுகும். ஒருவேளை குதிரை பேரம் உறுதி செய்யப்பட்டால் விஜய்க்கு பெரிய சிக்கல் ஏற்படலாம். ஆளுநர் என்பவர் மாநிலத்தின் அரசியல் சாசனத்தின் பாதுகாவலர். குதிரை பேரம் நடப்பதாக அவர் நம்பினால் பெரும்பான்மை சந்தேகத்திற்குரியதாக இருக்கும் போது ஆளுநர் தவிக தலைவரை ஆட்சி அமைக்க அழைக்காமல் காலதாமதம் செய்யலாம். எந்தெந்த எம்எல்ஏக்கள் ஆதரவு அளிக்கிறார்களோ அவர்களை நேரில் அழைத்து யாரேனும் தங்களை வலியுறுத்தினார்களா அல்லது பணம், பதவி, ஆசை காட்டப்பட்டதா என விசாரிக்க ஆளுநருக்கு அதிகாரம் உண்டு. அதேபோல விஜய்க்கு ஆதரவளித்த எம்எல்ஏ மீது கட்சி தாவல் தடை சட்டம் பாயலாம். இந்திய அரசியல் சாசனத்தின் 10வது அட்டவணைப்படி ஒரு கட்சியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ தனது கட்சியின் முடிவிற்கு மாறாக மற்றொரு அணிக்கு ஆதரவு அளித்தால் அவரது பதவி பறிபோகும். தினகரன் தனது எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு என்று கடிதம் கொடுத்திருக்கும் நிலையில் அவர்கள் விஜய்க்கு ஆதரவு அளித்தால் அவர்கள் உடனடியாக தகுதி நீக்கம் செய்யப்பட வாய்ப்புள்ளது. இது தவிர குற்றவியல் நடவடிக்கையும் பாய வாய்ப்புகள் இருக்கின்றது. குதிரை பேரத்தில் பெருமளவு பணம் கைமாறியது உறுதி செய்யப்பட்டால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படலாம். இது தேர்தலையே ரத்து செய்யும் அளவிற்கு அல்லது சம்பந்தப்பட்ட வேட்பாளர்களை தகுதி நீக்கம் செய்யும் அளவிற்கு செல்லக்கூடும். முன்பு கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிராவில் நடந்தது போல இந்த விவகாரம் உச்சநீதிமன்றத்திற்கு சென்றால் நீதிமன்றம் உடனடி நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த உத்தரவிடும். ரகசிய வாக்கெடுப்பு இன்றி நேரடி ஒளிபரப்புடன் வாக்கெடுப்பு நடத்த சொல்லி குதிரை பேரத்தை தடுக்க நீதிமன்றம் முயலும். எந்த கட்சியாலும் முறையான பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாமல் குதிரை பேரம் காரணமாக ஜனநாயகம் கேலிக்கூத்தாகும் சூழல் ஏற்பட்டால் ஆளுநர் ஆர்டிகல் 356 பயன்படுத்தி குடியரசுத் தலைவர் ஆட்சிக்கு பரிந்துரைக்கலாம். இதனால் விஜய்க்கு கடும் நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். இது ஒருபுறம் நடந்து கொண்டிருக்க மற்றொரு புறமும் தமிழ்நாட்டில் தற்போதைய நிலையில் தவிக 108 இடங்களில் வென்றாலும் விஜய் 2 இடங்களில் ஒன்றை ராஜினாமா செய்ய வேண்டியதாக இருக்கும். அந்த வகையில் தவிகவிடம் 107 இடங்கள் தான் உள்ளது. காங்கிரஸ் 5 இடங்கள், இடதுசாரிகள் தலா 2 இடங்கள் என 116 இடங்கள் இருக்கின்றன. ஒரு தொகுதியை விஜய் ராஜினாமா செய்யும் காரணத்தினால் 233 தான் மொத்த எண்ணிக்கை. 117 இருந்தாலே மெஜாரிட்டிக்கு போதும். அதுபோல அதிமுக, திமுக சேர்ந்து ஆட்சி அமைக்க முயன்றால் திமுக 59 இடங்கள்லையும் அதிமுக 47 இடங்கள்லையும் உள்ளன. ஒட்டுமொத்தமாக 105 இடங்கள் வருகிறது. பாமக 4 இடங்கள், அமமுக 1 இடம், தேமுதிக 1 இடம், விசிக 1 இடம் என 116 வரும். பாஜகவின் சீட்டை சேர்த்தால்தான் அதிமுக திமுக கூட்டணி அல்லது தவிக கூட்டணிக்கு 117 என்கிற எண்ணிக்கை வரும். பாஜகவின் ஒரு சீட்டு தான் தமிழ்நாட்டின் தலையெழுத்தையை தீர்மானிக்கும் வாய்ப்புள்ளது என்று குருமூர்த்தி ஆங்கில ஊடகத்திடம் விளக்கியுள்ளார். தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் இல்லாத ஒன்று இப்போது அரங்கேறி வருகிறது. குதிரை பேர அரசியல் கூட்டணி மாறும் அரசியல் என நிமிடத்திற்கு நிமிடம் திருப்பம் அரங்கேறி வந்து கொண்டிருக்கிறது. இதுவரை திமுக, அதிமுக, பாஜக கற்பனையே செய்யாத ஒன்று அரசியலில் நடந்துள்ளது தான் காரணம். தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிந்து கடந்த 4ஆம் தேதி முடிவுகள் வெளியாகின. இதில் விஜய் தலைமையிலான தவிக 108 தொகுதிகளை பெற்று தனி பெரும் கட்சியாக உருவெடுத்திருந்தது. இதில் விஜய் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தார். இதில் ஒரு இடத்தில் அவர் கண்டிப்பாக பதவியேற்கும் முன்பே ராஜினாமா செய்தாக வேண்டும். எனவே 107 இடங்கள் தவிகவிற்கு உள்ளது. இப்போது மற்ற கட்சிகளுக்கு வருவோம். திமுக தலைமையிலான கூட்டணி 73 இடங்கள்
இடங்களை தேர்தலில் வென்றது. அதிமுக தலைமையிலான கூட்டணி 53 இடங்களையும் கைப்பற்றியிருந்தன. ஆட்சி அமைக்க தேவையான 118 எம்எல்ஏக்கள் இல்லாததால் விஜய் ஆட்சி அமைப்பதில் பெரும் சிக்கல் ஏற்பட்டது. திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் திடீரென்று அந்த கூட்டணியில் இருந்து விலகி தாவேகாவுடன் கூட்டணி சேர்ந்ததுடன் ஆட்சிக்கு ஆதரவும் கொடுத்தது. காங்கிரஸ் கட்சிக்கு 5 எம்எல்ஏக்கள் உள்ளதால் தாவேகாவின் ஆதரவு எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை 113 உயர்ந்தது. 113 எம்எல்ஏக்கள் ஆதரவு கடிதத்துடன் மக்கள் மாளிகைக்கு சென்று ஆளுநர் RN ரவியை 2 முறை சந்தித்த விஜய் ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். ஆனால் பெரும்பான்மைக்கு தேவையான 118 பேரின் ஆதரவு இன்றி ஆட்சி அமைக்க அழைக்க முடியாது என்று கூறி ஆளுநர் மறுத்துவிட்டார். இது ஒரு புறம் இருக்க, தமிழகத்தின் இரு பெரும் கட்சிகளான திமுகவும் அதிமுகவும் ஒரே அணியில் சேரப்போவதாக தகவல் வெளியாகியிருந்தன. இந்த அரசியல் சூழ்நிலையில்தான் ஆட்சி அமைக்க ஆதரவு தர வேண்டும் என்று கோரி திமுக கூட்டணியில் இருந்து விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகளுக்கு வாட்ஸ்அப் மூலம் விஜய் கடிதம் அனுப்பினார். தொடர்ந்து தாவேகா முன்னணி நிர்வாகிகள் அந்த கட்சிகளின் தலைவர்களை சந்தித்து ஆதரவு கோரினார். இதன் மூலம் இடதுசாரிகள் தாவேகாவிற்கு ஆதரவு கடிதம் தந்துவிட்டார்கள். இதனால் விஜய் தற்போது 116 இடங்களுடன் இருக்கிறார். 117 என்கிற மேஜிக் இல்லாத காரணத்தால் ஆட்சி அமைக்க முடியாத நிலையில் விஜய் இருக்கிறார். மறுபக்கம் அதிமுக திமுக சேர்ந்து ஆட்சி அமைக்க முயன்றார். திமுக 59 இடங்களிலும் அதிமுக 47 இடங்களிலும் உள்ளன. ஒட்டுமொத்தமாக 105 இடங்கள் வருகிறது. பாமக 4 இடங்கள், அமமுக 1 இடம், தேமுதிக 1 இடம், விசிக 1 இடம் என 116 வரும். கிட்டத்தட்ட டை என்கிற நிலையே இருக்கிறது. இன்னும் ஒரு சீட்டு பாஜகவிடம் உள்ளது. திமுக அதிமுக கூட்டணிக்கு பாஜக ஆதரவு தந்தால் ஆட்சி அமைக்கும். அதேபோல் பாஜக தாவேகா கூட்டணிக்கு ஆதரவு தந்தால் பாஜக ஆதரவுடன் விஜய் ஆட்சி அமைக்க முடியும் என்கிற சூழ்நிலை உள்ளது. அதாவது தமிழ்நாட்டின் தலையெழுத்தை தீர்மானிக்கும் இடத்தில் பாஜகவின் ஒற்றை சீட்டு இருக்கும் என்கிற நிலை ஏற்படும். ஆனால் ஒருபோதும் 2 பக்கமும் பாஜகவால் நிற்க முடியாத திரிசங்கு நிலை பாஜகவிற்கு ஏற்பட்டுள்ளது. ஏனெனில் தாவேகா பக்கம் போனால் காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் உள்ளன. அவர்களுடன் கூட்டணி என்றால் சிரித்து விடுவார்கள். மறுபக்கம் திமுகவுடன் கூட்டணி என்று பாஜக அறிவித்தால் தமிழ்நாட்டில் அக்கட்சிக்கு இதுவரை ஆதரவு தந்தவர்களை சிரிப்பார்கள். யார் எதிர்த்து அரசியல் செய்தீர்களோ அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்வது விஜய்க்கு சாதகமாகவே முடியும். உண்மையில் பாஜகவின் ஒற்றை எம்எல்ஏ தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடியவராகவே இப்போதும் இருக்கிறார். ஆனால் அவர் எந்த பக்கம் சாய்ந்தாலும் பாஜகவின் தலையெழுத்து தமிழ்நாட்டில் கேள்விக்குறியாகும் என்பதே யதார்த்தமான உண்மை. அதனால் நடக்கும் கண்ணாம்பூச்சி ஆட்டங்கள் இன்றுடன் முடிவுக்கு வரும் என எதிர்பார்க்கலாம். விசிக எடுக்கும் முடிவு தாவேகாவிற்கு சாதகமாக இருக்க வாய்ப்பு அதிகம். ஏனெனில் விசிக தலைவர் திருமாவளவன் அதிமுக பாஜக கூட்டணியை ஆதரிக்கும் நிலை வந்தார். அதன் மூலம் அவர் முதல்வரே ஆனாலும் வரலாற்றில் அவர் யாரை எதிர்த்து இவ்வளவு காலம் களம் ஆடினாரோ அந்த கொள்கை மற்றும் அவரது போராட்டம் அத்தனையும் வீணாகும்.